collaboration is not like a mission. It's a regular six missions are working here. So, and this year, Jajan Prasad, now this age is for 80. So it's a good to conduct ball. And last is a journey to learn something. எனது ஆசிரியர்கள் அன்பான பேராசிரியர்கள் இன்னொரு தேசிய ரகேஷ் பேராசிரியர் என் பொதுவில் பாக்கிய மாணவர்கள் செல்வார்கள் எல்லோரும் படிக்கின்ற கற்பனாதன் மற்றும் ராஜ்குமார் மற்றும் புதியதாக இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்க்கை வணக்கங்கள். நான் பழைய காலத்தை நினைத்து பார்க்கிறேன். இங்கே 1970 நாங்கள் இங்கே அங்கிருக்கிறோம். அப்போதெல்லாம் இந்த இடம் நீங்கள் பார்க்கணும், இந்த இடமாக இல்லை. இந்த பக்கம்லாம் பில்டிங்கே கிடையாது. இது அப்போதான் அஸ்ஸாம் பண்ணிருக்காங்க. நாங்கள்லாம் அந்த பில்டிங்கில் தான் சிவில் பில்டிங் மாதிரி இன்னொரு படிப்பட்டவர்கள் இருக்கிற லோகநாதன் மற்றும் உஸ்மான் இவர்களெல்லாம் என்னோட படிப்படுகிறார். சொல்லப்போனால் முதல் இந்த ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் டிரெக்ட் பண்ண அந்த காலத்தில் இது ஜெர்மனிலேயே ஒரு கோஆபரேஷனாக நாங்கள் ஈடுபடுத்தோம். அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். லோகநாதனும் தெரியும், இரவும் பகலும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். வாரக்கணக்கில் இந்த தேர்வை அதை ஒரு வீட்டில் தான் தேடுவாங்க. இங்கே தான் லோகநாதன் படித்திருக்கோம். மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும், எலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இப்போ யூசிஎஸ்ன்னு ஒருத்தர் ஜெர்மன். நம்ம தமிழர்கள் பொதுவாக எந்த வேலை இருந்தாலும் நாளைக்கு நம்ம சொல்ல 2 வார்த்தை படிக்கிறாங்க. இந்தியன்ஸ் நாளைக்கு, ஜெர்மன்ஸ் இன்னைக்கு சொல்லி கம் ரன் அந்த மாதிரி அப்போ கூட வேலை செய்து அப்போ எங்களுக்கு ஸ்டாஃப் கூட ரொம்ப கம்மி. நான் ஸ்டாஃப் 5 6 இருக்காங்க. இதெல்லாம் என்னம்மா இது ஆச்சரியப்படுகிறீர்கள். முதல் முறையாக லோகநாதனுக்கு நாங்கள் கொடுத்த எந்த மாதிரி லோகநாதனுக்கு கொடுத்த சம்பளம் 1,000 ரூபாய். அவர் சேர்ந்து 1,000 ரூபாயில் ஒரு சேர்ந்து அதன் பிறகு படிப்படியாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாஃப் ஆகி இப்படியாக நாங்கள் செய்திருக்கோம். ஸ்டாஃப் ரொம்ப கம்மி. டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மி, டெக்னிக்கல் ரொம்ப கம்மி. கரண்ட் இப்போதான் மனவாசி காலங்களோடு இருக்கிறது. நிறைய சொல்லலாம், நிறைய அனுபவம். முக்கியமாக நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் கொடுத்து வைக்கிறது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நாங்கள் வெளியே அரசியல்
வெளி உலகத்திலும் பார்க்கும்போது உங்களை போன்று தேர்வு செய்து அதுவும் ஐஐடி, அதுவும் முக்கியமாக மெட்ராஸ் ஐஐடி நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் காலமும் இந்த நாட்டுக்கும் உங்களது வீட்டுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். அத்தனை பெருமக்கள் உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு மட்டும் எல்லோருக்கும் நீங்கள் படிப்புகளாக நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு இடத்துல இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கின்ற பேராசிரியர்கள் எனக்கு தெரியும், அது இருக்கிறாங்க. தேவதாஸ் பேரர் சார், ஐயோ இவங்கெல்லாம் க்ரீம் ஆஃப் பீப்புள். க்ரீம்னா இந்த மாதிரி ஆட்கள் அதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருப்பாங்க. உலகத்தரம் வாய்ந்த பேராசிரியர்கள் இவர்கள். இன்னும் சீரியஸ் இருந்தாங்க. இவர்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்தவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இங்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பிரபலமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரயில்வேல ஸ்லீப்பர் ஒன்று போட்டு ஸ்லீப்பர் இங்கே டெவலப் பண்ணது. கோரக்பூர், பாம்பேலாம் செய்தாங்க, சக்ஸஸ் ஆகல. சின்ன ஏரியிலிருந்து தான் சக்ஸஸ் ஆகி